ஓம் நமோ நாராயணாய. நம்ம இந்த பதிவுகளில் 108 திவ்ய தேசங்களையும் அந்த 108 திவ்ய தேசங்களுக்கு நம்மளுடைய ஆழ்வார் என்னென்ன மங்களாசாசனம் செஞ்சாங்களோ அந்த பாசுரங்களையும் விளக்கங்களையும் பார்த்துக்கிட்டு வந்தோங்க. அதுக்கப்புறம் இப்போது 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களை ஒவ்வொரு பத்தாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, பெரியாழ்வார் திருமொழியில் 4ஆம் பத்து 10ஆம் திருமொழி துப்புடையாரை. இந்த திருமொழியில் பெரியாழ்வார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்மளுடைய ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் பெருமாள் கிட்ட என்னுடைய அந்திம காலத்தில் எனக்கு இளைப்பு இதெல்லாம் வரும், அப்படி தோன்றும்போது நான் அந்த கஷ்டத்தில் இருப்பேன். அப்போ உங்களையவே நான் நினைக்கக்கூடிய சக்தி இல்லாமல் கூட எனக்கு இருக்கும். அதனால் ஸ்ரீரங்கத்தில் ஆதிசேஷன் மேலே படுக்கையில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாளே, அந்த வேளையில் நான் என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இப்போவே சொல்லி வைக்கிறேன். அதனால் நீங்கள் என்னையை ஆட்கொள்ளணும் அப்போ அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார் மிக அழகாக இந்த பாசுரத்தில் சொல்கிறாருங்க. இந்த பாசுரம் 423 இருந்து 432 வரைக்கும் இந்த 10 பாசுரங்கள் அழகாக நமக்கு சொல்கிறாருங்க. இப்போது 423வது பாசுரத்தை நம்ம பார்ப்போம். துப்புடையாரை அடைவது எல்லாம் சோர்வு இடத்து துணையாவர் என்றே ஒப்பிலேன் ஆகிலும் நின் அடைந்தேன் ஆணைக்கு நீ அருள் செய்தமையால் எய்ப்பு என்னை நலியும் போது அங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே. பாசுரம் 424. சாமிடத்து என்னை குறிக்கொள் கண்டாய் சங்கொடு சக்கரம் ஏந்தினானே, நாமடித்து என்னை அநேக தண்டம் செய்வதா நிற்பர் நமன் தமர்கள் போம் இடத்து உன் திறத்து எத்தனையும் புகாவண்ணம் நிற்பதோர் மாயை வல்லை ஆமிடத்தே உன்னை சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே. பாசுரம் 425. எல்லையில் வாசல் குறுகச் சென்றால் எற்றி நமன் தமர் பற்றும்போது நில்லுமின் என்னும் உபாயம் இல்லை நேமியும் சங்கமும் ஏந்தினானே, சொல்லலாம் போதே உன் நாமம் எல்லாம் சொல்லிலேன் என்னை குறிக்கொண்டு என்றும் அல்லல் படாவண்ணம் காக்க வேண்டும் அரங்கத்து அரவணை பள்ளியானே. பாசுரம் 426. ஒற்றை விடையனும் நான்முகனும் உன்னை அறியா பெருமையோனே, முற்ற உலகு எல்லாம் நீயே ஆகி 3 எழுத்து ஆய முதல்வனே, ஓ அற்றது வாழ்நாள் இவர்க்கு என்று எண்ணி அஞ்ச நமன் தமர் பற்றல் உற்ற அற்றைக்கு நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்து அரவணை பள்ளியானே. பாசுரம் 427. பை அரவின் அணை பார்க்கடலுள் பள்ளி கொள்கின்ற பரமமூர்த்தி உய்ய உலகு படைக்க வேண்டி உந்தியில் தோற்றினாய் நான்முகனை வைய மனிசரை பொய் என்று எண்ணி காலனையும் உடனே படைத்தாய் ஐய இனி என்னை காக்க வேண்டும் அரங்கத்து அரவணை பள்ளியானே. பாசுரம் 428. தன்னனவு இல்லை நமன் தமர்கள் சால கொடுமைகள் செய்யா நிற்பர் மண்ணொடு நீரும் எரியும் காலும் மற்றும் ஆகாசமும் ஆகி நின்றாய், எண்ணலாம் போதே உன் நாமம் எல்லாம் எண்ணினேன் என்னை குறிக்கொண்டு என்றும் அண்ணலே நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்து அரவணை பள்ளியானே. பாசுரம் 429. செஞ்சொல் மறைப்பொருள் ஆகி நின்ற தேவர்கள் நாயகனே, எம்மானே எஞ்சலில் என்னுடை இன்னமுதே 7 உலகும் உடையாய் என் அப்பா வஞ்ச உருவின் நமன் தமர்கள் வலிந்து நலிந்து என்னை பற்றும்போது அஞ்சலை என்று என்னை காக்க வேண்டும் அரங்கத்து அரவணை
பள்ளியானே. பாசுரம் 430. நான் ஏதும் உன் மாயம் ஒன்று அறியேன், நமன் தமர் பற்றி நலிந்திட்டு இந்த ஊனே புகே என்று மோதும்போதும் அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். வானேய் வானவர் தங்கள் ஈசா, மதுரை பிறந்த மாமாயனே, என்னானாய் நீ என்னை காக்க வேண்டும், அரங்கத்து அரவணை பள்ளியானே. பாசுரம் 431. குன்றெடுத்து ஆனிரை காத்த ஆயா, கோனிரை மேய்த்தவனே எம்மானே, அன்று முதல் இன்று அறுதியாக ஆதி அஞ்சோதி மறந்த அறியேன், நன்றும் கொடிய நமன் தமர்கள் நலிந்து வலிந்து என்னை பற்றும்போது அன்று அங்கு நீ என்னை காக்க வேண்டும், அரங்கத்தரவணை பள்ளியானே. பாசுரம் 432. மாயவனை மதுசூதனனை மாதவனை மறையோர்கள் ஏத்தும் ஆயர்கள் ஏற்றினை, அச்சுதனை அரங்கத்தரவணை பள்ளியானை, வேயர்புகழ் வில்லிபுத்தூர் மண் விட்டுச் சித்தன் சொன்ன மாலை 10ம் தூய மனத்தனராகி வல்லார் தூமணி வண்ணனுக்கு ஆளர் தாமே. இங்கே 431வது பாசுரத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கோவர்த்தன மலையை எடுத்து பசுக்களின் கூட்டத்தை காத்த ஆயனே, மாடுகளை மேய்த்தவனே, என் சுவாமியே, உனக்கு பல்லாண்டு பாடும் அந்நாள் முதல் இன்று வரை உன் திருவுருவை மறந்ததில்லை. யமதூதர்கள் என்னை துன்புறுத்தி பலாத்காரமாக பிடிக்கும்போது அங்கு நீ என்னை காக்க வேண்டும். ஆச்சரியமான குணம் உடையவனை, அதாவது 432வது பாசுரத்தில் இதை சொல்கிறாருங்க. மது என்னும் அசுரனை அழித்தவனை, திருமகள்நாதனை, வேதம் வல்லவர் போற்றும் இடையர்கள் தலைவனை, அடியார்களை காப்பவனை, திருவரங்கத்தில் ஆதிசேஷனாகிய பெருமாளின் படுக்கையில் பள்ளி கொண்டிருப்பவனாகிய திருமாலை குறித்து வேயர் குலத்தவர் கொண்டாடும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தலைவனாகிய பெரியாழ்வார் அருளிச் செய்த பாமாலையாகிய 10 பாசுரங்களையும் பரிசுத்த மனமுடையவராய் பாடவல்லவர்கள் நீல ரத்னம் போன்ற திருமேனியை உடைய திருமாலுக்கு அடியவராகவே இருப்பார்கள். பெருமாளுக்கு இந்த பாசுரங்கள் நம்ம பாடினோன்னா அவருக்கு அடியவராக எப்போவுமே இருக்கக்கூடிய அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார் சொல்கிறாங்க. அதனால் இந்த பாசுரங்களை பாடி பெருமாளினுடைய அடியவராகவும் இருப்போம். நம்மளுடைய அந்திம காலத்தில் நமக்கு காக்கிறதுக்காக பெருமாளை வர சொல்லி இப்போதே சொல்லி இந்த பாசுரங்களை அவரை பிரார்த்தனை செய்வாங்க. ஓம் நமோ நாராயணாய. பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.